வெல்கம் வியூவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி 2 பேக் டிஸ்பேச் பண்ண போகிறோம். பெரிய சைஸ் பேஸ்கெட் இதை டிஸ்பேச் பண்ண போகிறோம். அதை பற்றி பார்க்கலாம். இது வந்து ரெட் ரோஸ் கலர் பட்டர்ஃப்ளை ஒயரில் நம்ம மேக்கிங் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இந்த சைடு டிசைன் கொடுத்தது வந்து க்ரீன் ஆப்பிள் கலரில் டிசைன் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இந்த கலர் காம்பினேஷனில் தான் போட்டால் நல்லா இருக்கும், எங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படின்னு சொன்னதால் நம்ம இந்த கலர் காம்பினேஷனில் அவங்க கொடுத்த அந்த மாடலே போட்டிருக்கோம். இது எப்படி போட்டிருக்கோம், இதுக்கு எவ்வளோ கட் ஒயர்ஸு, அதை எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதுக்கு வந்து ரெட் ரோஸ் கலரில் ஒயர் எடுத்திருக்கோம். கட் ஒயர், ஒவ்வொரு கட் ஒயரோட அளவும் 10 ஸ்கேல் எடுத்திருக்கோங்க. ஒவ்வொரு கட் ஒயரோட மெஷர்மெண்ட்டும் 10 ஸ்கேல் அளவில் எடுத்திருக்கோம். கட் ஒயர் மொத்தம் எத்தனை எடுத்திருக்கோன்னா 70 கட் ஒயர் எடுத்திருக்கோம். 70 கட் ஒயரும் ரெட் ரோஸ் கலர்லேயே ஒரே சிங்கிள் கலரில் தான் பேஸ்கெட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சரி, அது வந்து 70 கட் ஒயர் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மொத்தம் 2 ஜாயின் பண்ணி கிராஸ் நாட் போடும்போது 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போடுவோம். அப்படி போடும்போது நமக்கு வந்து 35 நாட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட் லைன் போடும்போது பேஸ் போடுறது 35 லைன் போடுவோம். அதுக்கப்புறமா பேஸ் வளர்த்தும் போது 34 33 அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா கம்மி ஆகிட்டே வரும். கிராஸ் நாட்டுன்றதுனால நம்ம சந்தைப்புள்ளி கோலம் போடும்போது சந்தைப்புள்ளி எப்படி வைப்போமோ அதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு நாட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் வந்து 35 நாட்டு போட்டோம் இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம அது அந்த 35 நாட்டை சென்டர் பண்ணி மேலே வந்து 12 லைனும், அந்த சென்ட்ரல் லைன் இல்லாமல் மேலே 12 லைனும் கீழே 12 லைனும் போட போகிறோம். அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு மொத்தம் சென்டர் லைன்லேருந்து நம்மளுக்கு ஒரு சைடுக்கு 13 சென்டர் லைனோட சேர்த்து 13 லைன் கிடைக்கும். அதே மாதிரி சென்டர் லைனை சேர்த்து இந்த சைடு கேட்டால் 13 லைன் கிடைக்கும். அப்படி போட போகிறோம். நம்ம பேஸ் வந்து நமக்கு வந்து சென்டர் லைன் இல்லாமல் இந்த பக்கம் 12 லைனு, இந்த பக்கம் 12 லைனு, சென்டர் லைன் மொத்தம். அப்போ வந்து நம்மளுக்கு பேஸோட இது வந்து 25 நாட்டு கிடைக்கும். இப்படி பார்த்தோம்னா மேலே 12 நாட் போடுறோம், கீழே 12 நாட்டு இப்படி கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். நம்ம வந்து இந்த கார்னர் திருப்புறது எப்படின்னா 12 13, அதாவது சென்டர் லைன்லேருந்து 12 13 சேர்த்தா அப்போ 13 நாட்டு கிடைக்கும் இல்லையா ஒரு சைடு. அப்போ 12 13 கார்னர் திருப்பி இருக்கும். 12 13 திருப்பி 4 சைடும் கார்னர் திருப்பி ஹைட்டு வளர்த்தி இருக்கும். நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. அதுக்கு வந்து இந்த டிசைன் கார்னர் கட்டுறது வந்து க்ரீன் ஆப்பிள் கலரில் கட்டியிருக்கோம். பன்னெண்டு 13 கிடைக்கும். இப்போ ஹைட்டும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். பேஸ்கெட்டும் நல்லா பாக்ஸ் டைப்பில் நமக்கு நல்லா அழகாக கிடச்சிருக்கு. எப்படி இருக்கு பாருங்கள் பாக்ஸ். இந்த சைடு எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் கிடச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேஸ்கெட்டு. இதுக்கு சென்டரில் சும்மா பிளெயினாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதாவது டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்னில் இந்த 9 ஃப்ளவர் மேக்கிங் பண்ணியிருக்கோம். 3க்கு 3 இந்த பேட்டர்ன் நம்ம நார்மலாக பண்ணாமல் எப்பயும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த லீஃப் டைப்பில் பண்ணியிருக்கோம். இது 9 ஃப்ளவர். அதே மாதிரி இந்த சைடுமே பண்ணியிருக்கோம். இந்த சைடு 4 பக்கமுமே கட்டியிருக்கோம். பேஸ்கெட்டில் 4 சைடுமே போட்டதுனால இது ஒரு பார்டர் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து க்ரீன் ஆப்பிள் கலரு. இது பட்டர்ஃப்ளை பிராண்ட் ஒயர் தான், சரிங்களா. ஹேண்டிலும் நல்லா மொத்தமாக போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த டாட்ஸ் ஹேண்டில் போட்டிருக்கோம் க்ரீன் ஆப்பிள் கலரும். இது எப்படி கலர் காம்பினேஷனில் எடுத்தோமோ அதே மாதிரி டபுள் கலரில் போட்டிருக்கோம். இப்போ இந்த பேஸ்கெட்டோட அவுட்புட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பாருங்க, லென்த்து கரெக்டாக 12 இன்ச்சு
வந்திருக்கு. இந்த ஸ்டீல் ஸ்கேலே 12 இன்ச்சு அது கூடயே இருக்குது. நம்ம 12 இன்ச்சு வச்சுக்கலாம். வித்து வந்து பாருங்கள் 6.75. ஹைட்டு 11.5. 11.5க்கு மேலே இருக்குது. ஆல்மோஸ்ட் 12 வருது. அதாவது பேஸும் 11.5 வச்சுக்கோங்க. இது வந்து லென்த்து வந்து 12, ஹைட்டில் 11.5. பாருங்க நல்லா பாக்ஸ் டைப்பில் நம்மளுக்கு இந்த பேஸ்கெட்டு கிடச்சிருக்கு. ஃபினிஷிங் எங்கேயுமே எந்த சிம்பிளும் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக இந்த ஹேண்டில் போட்ட ஒயர் கூட இன்சர்ட் பண்ணியிருக்கிறது. எங்கேயாவது மடங்கி அது மாதிரி அன்னீவனாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக பண்ணியிருக்கோம். பேஸ்கெட் உள்ளுக்குள்ளே பார்க்கறதுக்கும் நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. உங்களுக்கும் இது மாதிரி வேணும்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் கேட்குற ஒயரில் இப்போ வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டில் நம்ம பேஸ்கெட் மேக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்டு கூட தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்குற ஒயரு மெட்டீரியலை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எது யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு கூட குறைச்சலாம் வரும். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னொரு பேஸ்கெட்டுமே போட்டிருக்கோம், அதையுமே காமிக்கிறேன். இது ரெண்டுமே நியூ பேட்டர்னாக போட்டிருக்கோம். இது பாருங்கள், இப்போ கேப் இல்லாமல் போடுற அந்த பேஸ்கெட்டு. அது வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரெட் ரோஸ் கலரில் க்ரீன் ஆப்பிள், அது பட்டர்ஃப்ளை பிராண்ட் ஒயரில் நம்ம போட்டோம். அது அந்த காம்பினேஷனில் தான் கேட்டாங்க, நம்ம அதனால் அதை போட்டோம். இது வந்து ராபின் பிராண்ட் ஒயரில் போட்டோம். சரிங்களா? அப்போ நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டு. அதுலேருந்து இது 10 ரூபா குறைச்சல்னா நம்ம இதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே ரேட்டை இதுக்கு வைக்க மாட்டோம், இந்த ரேட்டு அதுக்கு வைக்க முடியாது நம்மளால. அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பிராண்ட், எல்லா ஒயருமே நல்லா தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்து நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணி ஒரு பேக்கை வந்து நம்ம 7 வருஷம் 8 வருஷம்லாம் கலர்லாம் போகாமல் நிறைய பேஸ்கெட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இந்த ஒயர் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுல தான் நம்ம யூஸ் பண்ணுற ஒயர் எல்லாமே. பட் ஆனால் இது வந்து ராபின் பிராண்டில் டீலக்ஸ் ஒயர், அது வந்து பட்டர்ஃப்ளை பிராண்டில் அந்த ஒயர் வாங்கியிருக்கோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒயர் ஜிக்னா ஒயர் யூஸ் பண்ணால் அது ஒரு ரேட்டு. அது மாதிரி நம்ம எந்த ஒயரு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதை பொறுத்து ரேட்டு உங்களுக்கு வேரியேஷன் வரும். சரிங்களா? இது வந்து ராபின் பிராண்ட் ஒயரில் இந்த கலர் காம்பினேஷனில் கேட்டாங்க, நம்ம இந்த கலர் காம்பினேஷனில் மேக்கிங் பண்ணியிருக்கோம். இது வந்து க்ரீன், நல்லா டார்க் க்ரீன், கரும் பச்சை. இது வந்து பீச் கலர். இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்கிற இந்த பேட்டர்னை போட்டிருக்கோம். இதுவும் நல்ல பெரிய சைஸ், மார்க்கெட் சைஸ் கூடங்க. இது குறைஞ்சபட்சம் ஒரு 8 கிலோ 10 கிலோ கேரி பண்ணுற அளவுக்கு நல்லா பெரிய சைஸ் கூடையாக போட்டிருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹேண்டிலும் நல்லா 5 ஒயர் ஹேண்டில் இந்த பீச் கலரில் போட்டோம். இப்போ இந்த பேஸ்கெட்டோட அவுட்புட் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பேஸுமே நல்லா அகலமாக 15 லைன் பேஸ் போட்டிருக்கோங்க. 15 லைன் பேஸ் போட்டிருக்கோம். இதுக்குமே 10 ஸ்கேல் அளவில் க்ரீனில் 23 நாட்டும், பீச்சில் 22 நாட்டும் வர மாதிரி 45 நாட்டு கட் ஒயரு. க்ரீனில் 23 கட் ஒயரு, பீச்சில் 22 கட் ஒயர் வச்சு 10 ஸ்கேல் வச்சு பேஸுமே 15 லைன் போட்டு நம்ம போட்டிருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி வேணும்னா ட்ரை பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு போட தெரியாது, பேஸ்கெட்டாக வேணும் அப்படின்னாலும் நம்ம போட்டுத்தரோம். நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷனில் போட்டுத்தரோம். இப்போ இது பாருங்கள், பேஸ் கரெக்டாக ஸ்டீல் ஸ்கேல்லே ஒரு ஸ்கேல் அளவுக்கு இருக்குங்க லென்த்து. பேஸ்கெட்டோட லென்த்து நம்மளுக்கு ஃபுல் ஸ்கேல் அளவு ஸ்டீல் ஸ்கேலில் அந்த 12 இன்ச்சும் தாண்டி 1 இன்ச்சுக்கு இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அப்போது 13 இன்ச்சு லென்த்து. வித்து வந்து
5 இன்ச் இருக்குங்க. ஹைட்டு வந்து நம்மளுக்கு 12 இன்ச்சஸ் ஹைட். அப்போ நீங்களே கேல்குலேட் பண்ணுங்க எவ்வளோ சைஸு பேஸ்கெட் இருக்குது, நல்லா பெரிய சைஸாக இருக்கா என்னன்னு நம்ம மெஷர்மெண்ட் சொல்கிறதுலேருந்தே தெரியும். இதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா இருக்கு. எங்கேயாவது இந்த பேஸ்கெட்டில் ஒரு பிசிறோ இதுவோ இந்த ஹேண்டில் போட்டதில் இருக்கா பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட் பெரிய சைஸு சின்ன சைஸுன்னு கிடையாது. நீங்கள் சொல்கிற சைஸ் கஸ்டமைஸ் சைஸில் நம்ம கேட்குற கலர் காம்பினேஷனில் எனக்கு இந்த பிராண்ட் ஒயரில் போட்டு கொடுங்க, இல்லை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோ பெஸ்ட் பிராண்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முதலே வந்து உங்ககிட்ட இந்த லென்த்து கேட்குறீங்களா, இந்த சைஸ் கேட்குறீங்களா, இவ்வளோ ரேட்டுங்க உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி நம்ம முதலே பேசிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்குள்ள மனஸ்தாபங்கள் வரக்கூடாது. அதனால் முதலே பேசிட்டு உங்களுக்கு ஓகே ரேட்டு ரீசனபிளாக இருக்குது நம்ம வாங்கலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நாங்கள் சொல்கிற ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். நான் சொல்கிற ரேட்டு எனக்கு ரீசனபிளாக நம்ம போடுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு நம்ம உட்காந்து போடுற அந்த லேபர் எல்லாமே ரீசனபிளாக தான் வச்சு நம்ம அதிகபட்ச லாபம் வைக்காமல் ஓரளவுக்கு மார்ஜின் வச்சு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேஸ்கெட் ஆர்டர்ஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை மெட்டீரியல்ஸ் தான் வேணும் எங்களுக்கு இந்த பிராண்டில் இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடலாம். நம்ம நிறைய வந்து டிஸ்பேச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே டிஸ்பேச் பண்ணிட்டு தான் இருக்கும். இது பாருங்க இது போஸ்டரில் போட்டது 13ஆம் தேதி நம்ம போஸ்டரில் போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது லெட்டஸ்ட் இல்லை. 13ஆம் தேதி இது போட்டிருக்கோம். இது இது 11ஆம் தேதி போட்டிருக்கோம், கொரியர் அனுப்பியிருக்கோம். அடுத்தது இது 17ஆம் தேதி அனுப்பியிருக்கோம். அடுத்தது இது வந்து 18 நேற்றுக்கு அனுப்பினோட இது போஸ்ட் ஆஃபீஸில் போட்டது போஸ்டல் பில்லு. இது மாதிரி ஒரு டெய்லி நம்ம அன்னன்னைக்கு ஆர்டர்ஸை அனுப்பிட்டு தான் இருக்கோம். நான் ஏன் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு அந்த பாக்ஸில் இருக்கிற அந்த இது அனுப்பலை பேக்கிங் பண்ணதுன்னா, பேக்கிங் பண்ணி நான் உட்காந்தேன்னா பேக்கிங் பண்ணி அட்ரஸ் எல்லாமே ஒட்டிடுவோம், 2 சைடும் அட்ரஸ் ஒட்டி எல்லாம் பண்ணிவிடுவோம். நம்ம அது மாதிரி பண்ணி பேர் சொல்லி மென்ஷன் பண்ணி இப்போ இதை ஒரு கஸ்டமருக்கு அனுப்புகிறேன், இதே கீதான்னு வச்சுக்கோங்க, நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஊரில் இருக்காங்க இப்போ கீதா பாரிவாக்கம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த கஸ்டமர் வேற சேனல்ல இருக்கிறவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம காட்டுற பொருள் ஒன்று அவங்க கிட்ட இல்லாமல் இருந்து அந்த கேட்குற டைம்ல ஒரு சிலருக்கு வந்து உடனுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க, இல்லை ஆர்டர் எடுத்து பண்ணுறவங்க அர்ஜென்ட்டாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் கிடைக்கல எனக்கிட்ட ஒரு வாரம் ஆகும் அப்படின்னா அதர் சேனலில் கேட்குறது இயற்கை தான். நம்ம தேவையான பொருளை ஒரு கடைக்கு போகிறோம் வாங்க முடியல, இல்லை நம்மளுக்கு தேவை அர்ஜென்ட்டாக தேவை. ஒரு சில பொருட்கள்லாம் உங்களுக்கு தேவையான டைமில் தேவையான இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம ரெகுலராக வாங்கின்னு இருப்போம், அந்த பொருள் வந்து அவங்கக்கிட்ட கிடைக்காது, எனக்கு ஒரு வாரம் ஆகும் 10 நானுமே சொல்கிறது தான் என்னால் இப்போ பர்ச்சேஸ்க்கு போக முடியாதுமா 1 வீக் ஆகும் அப்படின்னு, நீங்கள் வேறு என்ன அரேஞ்ச் பண்ணிக்கிறதா பண்ணிக்கோங்க அப்படின்னு. அது மாதிரி அரேஞ்ச் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. இல்லை வெயிட் பண்ணி பரவாயில்ல எனக்கு லேட் ஆனாலும் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து அவங்கவுங்களோட யூசேஜை பொறுத்து இருக்குது. ஒரு சிலர் ஆர்டர் எடுத்து பண்ணுவாங்க, அந்த கஸ்டமர் வந்து எனக்கு இந்த டேட்டில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க, அப்போ அவங்க அர்ஜென்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் வந்து நம்ம டேட் இப்போது நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் சொன்னோம்னா நம்ம இவங்களுக்கு இந்த மெட்டீரியல் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. இந்த ஊர்லேருந்து இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அந்த மாதிரி சொல்கிறத வந்து அதர் சேனல் வந்து அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு அந்த கஸ்டமர் வந்து நீங்கள் எப்படி, அதாவது ஏற்கனவே அவங்கக்கிட்ட ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அவங்க வந்து சொல்லி தான் நான் இது வரைக்கும் இங்கே வாங்கினேன் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்லாம் யாருமே சொல்கிறது கிடையாது. அவங்க தேவை அவங்க அங்கே கேட்டிருப்பாங்க, கிடைக்கலன்னா வேறு யூடியூப்பில் பார்த்து அடுத்த சேனலில் ட்ரை பண்ணுறது சகஜம். நம்மளா இருந்தாலுமே அப்படி தான் பண்ணுவோம். அதை வந்து ஒரு
நார்மலாக எடுத்துக்காமல் அதை ஒரு இஷ்யூவாக்கி நீங்கள் எப்படி என்கிட்ட வாங்கினிருந்தீங்க, நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட மெட்டீரியல் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சேனல்காரங்க நம்மளோட கஸ்டமர்கிட்டயே வந்து சண்டை போட்டு அது பெரிய இஷ்யூவாக்கி அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அவங்களுமே இது மாதிரி யாரும் இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் வாங்குறாங்கன்னா நம்மக்கிட்ட பிடிச்சி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒன்று ரேட்டு கட்டுப்படி ஆகிருக்கணும், இல்லை மெட்டீரியல் அவங்க கேட்குற டைமில் கிடச்சிருக்கணும். ஒரு பேஸ்கெட்டுமே இந்த டைமுக்கு வேணும், ஒரு ஊருக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களோட வந்து போடுற ஆள் வந்து எனக்கு இப்போ முடியாதுங்க, ஆர்டர் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துருக்கலாம், இப்போ முடியாதுங்க, ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும் சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து என்ன நினைக்கணும், நம்ம இந்த டைமில் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சா தான் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்ற கான்செப்டில் அவங்க இருப்பாங்க. இவங்களால போட முடியாதுன்ற ஆர்டர் முடிச்சுட்டு போடுற அந்த டைம் இருக்காது, போடுறதுக்கு முடிச்சுட்டு போடலான்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வேறு இடத்துல ஆர்டர் பண்ணி தான் வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவாக்கி அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, மெட்டீரியல் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களால முடியாதுன்ற பட்சத்தில் அடுத்த ஆள்கிட்ட கேட்டு வாங்கும்போது அதை ஒரு இஷ்யூவாக்கி அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற சேனல்காரங்க சில சில்லித்தனமான யூடியூபர்ஸும் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. நம்மக்கிட்ட வராங்களா, அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட இந்த கூட நல்லா இருக்குங்க, இப்போ இதை நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், இந்த பேஸ்கெட் எனக்கு வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க. நம்ம அவங்க நதிமுல ரிஷிமுலலாம் விசாரிக்கிறது கிடையாது. நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கன்னா வாங்கியிருக்கீங்களா, யார்கிட்டனா கேட்டிருக்கீங்களா அப்படின்லாம் நம்ம கேட்கறது கிடையாது. நம்மக்கிட்ட கேட்டால் நம்ம பதில் சொல்ல போகிறோம், அவ்வளோதான் நம்மளோட கான்செப்ட். சரி, நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு விலை சொல்ல போகிறோம், அவங்களுக்கு விருப்பம் தான் வாங்கிக்க போகிறாங்க, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான் நம்மளோட ஒர்க் ஸ்டைலே அதுதான். நான் அதனால தான் இப்போலாம் வந்து இந்த கஸ்டமர் இந்த பொருள் வாங்குறாங்கன்றத நானும் வீடியோவில் சொல்கிறது கிடையாது. இருந்தாலுமே அதையுமே ஒரு அட்வான்டேஜ் இவங்க போடுறாங்க, பொருளெல்லாம் விற்கிறாங்களா இல்லையான்ட்டு ஒரு சேனல்காரங்க அதை ஒரு விஷயம் அடுத்தவங்கள பற்றி புறம் பேசணுன்னே ஒரு சேனல்காரங்க இருக்காங்க. அவங்களாம் வந்து பேசிட்டு அப்படி இருக்காங்க. நம்ம அப்படிலாம் இல்லை, வாங்குற பொருளும் நம்மளுக்கு அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த டிஸ்பேட்ச் பில்லையே நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல காமிச்சேன். எந்தெந்த டேட்டில் நம்ம எப்படி வெளியே போகுது பொருள், போஸ்டல் மூலமாகவும் போகுது, எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் மூலமாகவும் போகுது, எஸ்டி கொரியர் மூலமாகவும் போகுது. அவங்கவுங்க ஏரியாவுக்கு எந்தெந்த சர்வீஸ் இருக்கோ அந்த இப்போ ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் டிடிசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அங்கே போடுறோம். எங்கள் ஊரில் பார்சல் சர்வீஸ் இருக்குதுங்க, எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் போடுறோம். ஒரு சிலர் எஸ்டி கொரியர் தாங்க எங்களுக்கு இருக்குது, அங்கே போடுங்கன்றாங்க. ஒரு சிலர் வந்து ப்ரொஃபஷ்னல், எஸ்டி இல்லை ப்ரொஃபஷ்னல் தான் இருக்குது அப்படின்றாங்க. அவங்க எந்த ப்ரொஃபஷனல் கொரியர் எந்த கொரியரில் போட சொல்கிறாங்களோ அந்த கொரியரில் நம்ம டிஸ்பேட்ச் பண்ணின்னு தான் இருக்கோம். எதையுமே இது இல்லைங்க, நான் என்னால் முடியாது, நான் போட முடியாது, இப்படி தான் போடுவேன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கு கஸ்டமரோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஸ்பேட்ச் பண்ணி அனுப்பிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கும் அந்த பொருளை சேஃப்டியாக பேக் பண்ணி நம்ம அனுப்புவோன்றத இந்த நேரத்தில் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கும் இது மாதிரி பேஸ்கெட்டோ ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸோ எது வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதன் மூலமாக நிறைய பேருக்கு நம்ம சேனலை ரெகக்னைஸ் பண்ணோம் யூடியூபு. அப்படி வந்து நிறைய பேருக்கு இந்த மெட்டீரியலோ இல்லை நம்ம போடுற மெட்டீரியல்ஸ் கிடைக்கும்ன்றதோ இல்லை நம்ம பேஸ்கெட் போட்டு சேல் பண்ணுறோன்றதோ ஒரு அவங்கவுங்க நாலேஜுக்கு போகும். அப்போ வந்து நமக்கு ஆர்டர்ஸும் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதனால் ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறது அந்த ஒரு காரணத்துக்காக, மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லைன்றதையும் நம்ம இப்போ சொல்கிறோம். தேங்க்யூ.